ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓடிஜி அவன் வந்து டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஓடிஜி அவன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுலேருந்தே பலவித ரிசர்ச், எந்த பிராண்ட் வாங்கலாம், எவ்வளோ லிட்டர்ஸில் வாங்கலாம், எதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, அப்படி இப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு ஒரு வழியாக மார்ஃபி ரிச்சர்ட்ஸில் 35 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஓடிஜி அவன் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து 12,000 தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 13,000 இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதில் டைமர் இதெல்லாம் செட் பண்ணுறது வந்து டெம்பரேச்சர் இதெல்லாம் செட் பண்ணுற நாப்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான். இதில் இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தது. ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி மந்த்லி 1000 ருபீஸ் அந்த ஸ்கீமில் தான் நான் வந்து இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸில் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காண்டி. எதாவது டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு வழியாக அவனை வெளியே எடுத்தாச்சு. நிஜமாகவே இந்த அவன் சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. எல்லாமே செக் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா மிரர் கூட எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் வரணும் அப்படின்றதுக்காண்டி அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிட்லலாம் இது கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இதில் இருக்க மெனு ஆப்ஷன்லாம் பாருங்கள், எல்லாமே டச்சு தான். அதேமாதிரி கீழே டைமிங்கு, ரொட்டிசரினா அதுக்கு கன்வெக்ஷன் மோடு எல்லாத்துக்குமே டச்சு தான். ஸோ இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு மெனுவை கிளிக் பண்ணி என்ன வேணுமோ, இப்போ கேக்கு பேக்கிங்னால் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரீசெட் மெனுஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டைம் டிஸ்பிளே ஆகி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம தனியாக டைமர்லாம் எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இதோட லைட்டிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். சில ஓடிஜி அவனில் பார்த்திங்கன்னா லைட் இருக்காது. ஸோ நமக்கு உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் ஆகுற வரைக்குமே லைட் எரியும். அதோடு இதில் வந்து ப்ரீசெட் ஆட்டோ குக் மெனுஸ் வந்து 59 இருக்குது. அதாவது 59 ஐட்டங்கள் வந்து நம்ம செய்யலாம். 10 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 மோடு கீழேயும் இத்தனை செட் ஆஃப் மெனுஸ் இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 59 ஆட்டோ குக் மெனுஸ் இதில் வந்து இருக்குது. இது கூட நமக்கு ஒயரை கொடுத்துருக்காங்க. கேக் டீனை இது மேலே வச்சு தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து வந்து இது பேக்கிங் ட்ரே. இதில் தான் நம்ம குக்கீஸு, கப் கேக்ஸு, ஃபிஷ்ஷு கிரில் பண்ணலாம், சிக்கன் கிரில் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் ட்ரேயோட குவாலிட்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இதுதான் ரோட்டிசரி ராட். இதில் சிக்கன் கிரில் பண்ணலாம். அப்புறம் இது வந்து அந்த டாங், அதை வந்து அந்த கிரில் பண்ண சிக்கன் எடுக்க டாங்கு. இது வந்து ட்ரே எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூலு. இது கூட 2 இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள நமக்கு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மேனுவல் புக்கு. ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அப்புறம் ரிமைனிங் ஃபுல்லாக அந்த 59 மெனு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுல் மெனுவும் ரெசிபியோடு கொடுத்துட்றாங்க. அவனுக்குள்ளே 3 செக்ஷன் இருக்கும். அதில் மிடில் செக்ஷனில் தான் நான் வந்து இந்த கூலிங் ரேக் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பேக்கிங் ட்ரே வச்சுருக்கிறேன்.
இதுதான் க்ரம் ட்ரே. இதில் தான் நம்ம செய்யக்கூடிய ரெசிபீஸ்லேருந்து வரக்கூடிய ஆயில் இதெல்லாம் கலெக்ட் ஆகும். இதை வந்து நம்ம ஈஸியாக வெளியே எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அவன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் ஏன் 35 லிட்டர் வாங்கினேன் அப்படின்னா, பேசிக்காகவே வீட்டுக்குன்னா நம்ம ஒரு 36 லிட்டர் தான் வாங்கணும். பட் மார்ஃபி ரிச்சர்ட்ஸில் வந்து 35ல் தான் இருக்குது, 36 கிடையாது. அதனால தான் 35 வாங்கினேன். ஸோ இதோட யூசேஜ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஒரு ரெசிபியாக செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.